இன்றைக்கி தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்க நம்ம துல்கரோட காந்தா படம் எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ பார்த்துடலாம். ஆக்சுவலாக இந்த படத்தோட ஒன்லைன் பார்த்தோம்னா, நம்ம துல்கர் பார்த்திங்கன்னா ஒரு ட்ராமா நடிக்கிற ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருக்கார். ஸோ அப்படி அவர் ட்ராமாவில் நடிக்கிறத பார்த்திங்கன்னா நம்ம சமுத்திரக்கனி பார்த்துட்டு நல்லா நடிக்காருன்னு சொல்லி பார்த்திங்கன்னா சினிமாவில் வாய்ப்பு கொடுக்குறாரு. ஸோ அவரும் பார்த்திங்கன்னா சினிமாவில் ஒரு பெரிய ஆக்டர் ஆகிடுறாரு. ஸோ அப்படி ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம துல்கர் சல்மானும் சமுத்திரக்கனியும் பார்த்திங்கன்னா சேர்ந்து ஒரு படம் எடுக்கிறதா இருக்காங்க. அதான் சாந்தா. ஸோ இந்த படத்தை அப்போ பார்த்திங்கன்னா அவங்க 2 பேருக்கு நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஈகோ ஏற்பட்டுது. ஸோ இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கா. அந்த படத்தோட இன்டர்மிஷனில் பார்த்திங்கன்னா ஒருத்தரை பார்த்திங்கன்னா கொண்டுறாங்க. ஸோ அப்படி அவர் யார் கொண்டா எதுக்கு கொண்டான்னு கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, இதான் இந்த படத்தோட ஒன்லைன். ஆக்சுவலாக இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப் ஒரு ஸ்டோரி போகும், செகண்ட் ஹாஃப் ஒரு ஸ்டோரி போடும். ஃபஸ்ட் ஹாஃபுல்லாக பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா அந்த சாந்தான்னு ஒரு படம். ஸோ அந்த படத்தோட ஷூட்டிங் தான் பார்த்திங்கன்னா போய்கிட்டு இருக்கும். செகண்ட் ஹாஃபுல்லாக பார்த்திங்கன்னா க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் சேனலில் பார்த்திங்கன்னா இறங்கி அது ஒரு சைடு போய்கிட்டு இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த படத்தோட பாசிட்டிவ் பார்த்திங்கன்னா ஸ்டார் கேஸ்டிங் தான். ஏன்னா ஒருத்தவங்களும் பார்த்திங்கன்னா நீயா நானும் பார்த்திங்கன்னா போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க. ஸோ அந்த படத்தில் நடித்த ஹீரோ துல்கர் சல்மானாக இருக்கட்டும், இல்லை சமுத்திரக்கனி சாராக இருக்கட்டும், இல்லை ஹீரோயினாக இருக்கட்டும், 3 பேரும் பார்த்திங்கன்னா போட்டி போட்டு பார்த்திங்கன்னா நடிச்சிருக்காங்க. நெகட்டிவும் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு நெகட்டிவ் தாங்க இருக்குது. இந்த படத்தோட டியூரேஷன். அதாவது இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லோ ட்ராமா பேஸ்டு மூவி. ஸோ பார்த்திங்கன்னா படம் பார்த்திங்கன்னா ஸ்லோவாக தான் மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு. அங்கங்கே பார்த்திங்கன்னா அவங்க உட்காந்து பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேக் இருக்கிற மாதிரி தான் இல்லை பார்க்குறவங்களுக்கு தோணும். மியூசிக் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த சீசனுக்கு என்ன தேவையோ அதை விட பார்த்திங்கன்னா கொஞ்சம் தரமாகவே பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா இந்த படம் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் ரிலீஸ் ஆகிற மூவிஸோட கம்பேர் பண்ணிங்கன்னா ஒத்து தான் பார்த்திங்கன்னா தேட்டர்ஸில் வாட்ச் பண்ணேன். மிஸ் பண்ணாதீங்க. ஸோ நான் இந்த படத்துக்கு பார்த்திங்கன்னா 3.75 ரேட்டிங்ஸ் கொடுப்பேன் 5க்கு.